இன்றைக்கி நம்ம சித்தத்தின்படி செய்கிறது அல்ல. அது ஊழியம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, கர்த்தர் சொல்லுகிறபடி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே வாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது, அது கர்த்தர் நினைக்கிறபடி தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே எல்லாம் நடக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லை. நம்ம பையன்லாம் வந்த உடனே, நம்ம வீட்டிலலாம் ஸ்கூல் முடிச்சு வந்தோம்னா பசிக்குது அப்படின்னு உடனே இரு அப்படின்னு ஒரு உப்புமா கிண்டுவாங்க. அதுக்கே 15 நிமிஷம் ஆகும். இப்போ மேகி எத்தனை நிமிஷம்? அவ்வளோதான், 2 நிமிஷம் தான். போட்டால் தண்ணியில் போட்டால் வெளியே எடுத்தான். உப்புமா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சக்தி, மேகி சாப்பிட்டோம்னா செத்தான். அவ்வளோதான். மேகி என்ன, அது ஒரு வகையான கெடுதல் உணவு தானே, அதை சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க, பேன் பண்ணாங்க, திருப்பி தானாக வந்துருச்சு. அன்னைக்கு உள்ள காலம் அது, இன்னைக்கு உள்ள காலம் அது. நீங்கள் நினைக்கிறபடி நடக்காது. படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார்.